தோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தரே என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே, என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. சமூகம் எனக்கு ஆனந்தமே, சமூகம் எனக்கு ஆனந்தமே, காலை தோறும் கர்த்தரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை. தியானத்தின் தலைப்பு நம்பிக்கையை அறிக்கையிடல். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 23. சில சந்தர்ப்பங்களில் கர்த்தரை பற்றி சொல்ல தருணங்கள் கிடைத்தாலும் நாம் சொல்லுவது கிடையாது, அல்லது நமது நம்பிக்கையை குறித்து சொல்ல வாய்ப்புகள் வாய்த்தாலும் நாம் வெட்கப்பட்டு பின்னிற்பது உண்டு. நமக்குள் ஒரு தயக்கம், பிறர் என்ன நினைப்பார்களோ என்றதான ஒரு பயம். ஆனால் நாம் எவ்விடத்திலும் நமது நம்பிக்கையை குறித்து தைரியமாய் அறிக்கையிடவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய தியான பகுதி நியாய பிரமாணத்தாலும் பலிகளினாலும் நிவர்த்தி செய்ய முடியாத ஒன்றை கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறிக்கிறது. நமது பாவத்துக்கான மீட்பை பெற்று தரவென்றே அவர் தம்மையே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவரே ஒரே பலியானார். அந்த வழியாக வந்த மீட்பை பெற்ற நாம் அவரை விசுவாசித்து வாழுவது மட்டும் போதாது, அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்ய வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். காரணம், அவரது மீட்பை அறியாத எத்தனையோ பேர் இவ்வுலகில் இன்னமும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தானே அந்த மீட்பை அறிவிக்க வேண்டும். நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்ய பின் நிற்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ ஆத்துமாக்கள் இந்த மீட்பை அறியாமலேயே அழிந்து போகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நமக்கு மீட்பை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிய தேவன் உண்மையுள்ளவராயிருந்து நம்மை மீட்டும் இருக்கிறார். மீட்கப்பட்ட நாமே தானே அந்த மீட்பின் செய்தியை பிறருக்கு அறிவிக்கும் பொறுப்பையும் பெற்றிருக்கிறோம். அதை உணர்ந்து செயல்படுவோம். நமது நம்பிக்கையை தைரியமாய் அறிக்கை செய்வோம். எண்ணிக்கை கடங்கா மானிடர் இன்னும் ஆண்டவர் இயேசுவை அறியார். எண்ணிக்கை கடங்கா மானிடர் இன்னும் அன்பின் தொழுவத்தில் இல்லை. மோட்ச வழியை காண்பிப்பதார், பட்சமாய் இயேசுவை அறிவிப்பதார். யாருமல்ல, அன்பை அறிந்தவரே, யாருமல்ல, அன்பை ருசித்தவரே, யாருமல்ல, யாருமல்ல, நான் தானே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை ருசித்த நாம், மீட்பை பெற்ற நாமே தான் அவரை அறியாதோருக்கு அவரை குறித்து அறிவிக்க வேண்டும். இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நமது வார்த்தை, வாழ்க்கை, வாழ்வின் ஒவ்வொரு கிரியைகளும் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு காண்பிக்கிறதா இருக்கட்டும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் மேல் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறதாய் அமையட்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 38. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எண்ணிக்கைக்கு அடங்காத மக்கள் இன்னும் எங்கள் தேசத்தில் உம்மை அறியாமல் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். நாங்கள் வெட்கப்படாமல் அவர்களிடத்தில் எங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட எங்களை பயிற்றுவியும். ஆமேன்.